அடுத்ததாக இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சேலம் அடிமலைப்புதூர்ல தொடர்ந்து அங்க கனிம வள கொள்ளையானது நடைபெற்று வருகிறது. நேற்று இது தொடர்பாக நம்ம செய்தி வெளியிட்டிருந்தோம். நம்ம மேல தாக்குதலும் நடத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து இது தொடர்பாக புகாரும் கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் இன்னைக்கும் அதே நிலை இன்னைக்கு அங்க நிலவுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் மணல் கொள்ளை அல்லது கனிம வளங்களை கொள்ளையடித்து செல்வது என்பது அத்துமீறி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்ற ஆட்சியிலும் ஓரிரு இடங்களில் இப்படி நடைபெற்றது. இந்த ஆட்சியிலும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரான மரியாதைக்குரிய நல்லகண் அவர்கள் தமிழகத்தில் கனிம வளங்கள் சுரண்டப்படுவதை, குறிப்பாக மணல் கொள்ளை நடைபெறுவதை, ஆற்று மணல் வரைமுறையின்றி அள்ளப்படுவதை எதிர்த்து கண்டன குரல் எழுப்பி தொடர்ந்து இந்த பிரச்சனையை அவர் பேசி வந்தார். ஆனாலும் கூட எந்த அரசும் இந்த விஷயத்தில் அக்கறை காட்டுவதாக தெரியவில்லை. கனிம வளங்கள் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய பல ஆயிரம் கோடி ரூபாய் கிடைக்காமல் சில நூறு கோடி ரூபாய் மட்டும் கணக்கில் வந்து மீதி பணம் எங்கே போகிறது என்பது விஸ்வரூப கேள்வியாக இருக்கிறது. அது காவல்துறை, கனிம வளத்துறை, அதே போல தாசில்தார், அதே போல அந்த துறையினுடைய அமைச்சர் என்று எங்கெங்கோ அந்த பணம் போகிறதா என்ற கேள்வி தொடர்ந்து பொதுவெளியிலே எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலே சேலம் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. பத்திரிகையாளர்கள் அல்லது காட்சி ஊடகத்தினர் ஒரு செய்தியை ஆதாரத்தோடு இங்கே கொள்ளை நடைபெறுகிறது என்று சொன்னால் அதன் மீது பொறுப்பான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும், வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், கடத்தல் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இத்தகைய நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை அங்கே கண்ணை மூடிக்கொண்டிருப்பதும், பொறுப்பான அலுவலர்கள் உடந்தையாக இருப்பதும், அதை படம் பிடிக்க சென்றவர்கள் காட்சிப்படுத்த சென்றவர்கள் தாக்கப்படுவதும் மிக மிக அக்கிரமமான ஒன்று, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்போதும் அதே நேற்று தினம் செய்தி வெளியிட்ட பிறகும் அங்கே கொள்ளை நடைபெறுகிறது என்றால் ஆட்சியாளர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய துணையோடு தான் இந்த கொள்ளை நடைபெறுகிறது என்று கருத வேண்டியிருக்கிறது. வன்மையான கண்டனத்துக்குரியது. அரசாங்க நிர்வாகம் உடந்தையாக இருக்கிறது என்றுதான் நாம் இதை பற்றி கருத வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக சார். இந்த விஷயத்துல நேத்தே நம்ம தரப்புல இருந்து புகார் கொடுத்திருக்கோம், வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் தலைமறைவாக இருக்கிறதாக நமக்கு தகவலும் கிடைக்க பெற்றிருக்கு. அரசு இந்த விஷயத்தை எப்படி அணுக வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு? நிச்சயமாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயம் நான் ஒரு வேண்டுகோளாக சொல்வது, சம்பந்தப்பட்ட இந்த தொலைக்காட்சி நிறுவனம் நீதிமன்றத்தின் பார்வைக்கு இது கொண்டு செல்லப்பட வேண்டும். அரசாங்கம் மெத்தன போக்கோடு இருப்பதும், காவல்துறை இதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதையும் அந்த வீடியோ ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பித்தால் அது நிச்சயமாக கடுமையான கண்டனத்திற்கு அரசாங்கம் ஆளாக நேரிடும். நடவடிக்கையும் பிறக்கும், நியாயமும் பிறக்கும். ஏனென்றால் இன்றைக்கு நீதிமன்றங்கள் தான் வைப்ரண்டாக, ஆக்டிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்போ அண்மையிலே கூட நாம் அதை பார்த்தோம். மதுக்கடைகள் விஷயத்தில் ஒரு இடத்திலிருந்து கடையை தூக்கி இன்னொரு பப்ளிக் இருக்கக்கூடிய இடத்தில், அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில், பள்ளிக்கூடத்துக்கு அருகில் திறக்கிற விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் இந்த அரசாங்கத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இந்த பிரச்சனையையும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துக்ளக் ரமேஷ்.